அடுத்ததாக தனுர் ராசி லக்னக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி. ஆமாம், இப்போ தனுர் லக்னத்துக்கு சனி யாருன்னா தனஸ்தானாதிபதி. அவர் போய் நாலில் உட்காந்துருக்காரு. 4ஆம் இடம் நம்ம என்ன சொல்லுவோம்? வீடு, நிலம், வாகனம், கல்வி, தாயார்னு சொல்லுவோம். இப்போ சனி 4ஆம் இடத்துக்கு வந்தோடனே தாயார் என்ன செய்யும்? உடல்நல குறைவு கொடுக்கத்தான் செய்யும். ஆமாம், சனி உள்ளே வந்து உட்காந்துட்டாருன்னா அவங்களுக்கு வயதானவங்களுக்கு கொஞ்சம் காலுகை இருக்கும், வலி இருக்கும், பாதை எரிச்சல் இருக்கும், செரிமான சக்தி இருக்காது. அம்மானா அதை இன்லாவையும் குறிக்கும் இல்லையா, மாமியாரையும் குறிக்கும். எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்தை பார்க்குது இல்லை, 10ஆம் இடத்துலாம் மாமியார் இருக்காங்க, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அம்மாவுக்கு இதாக இருந்தாலும் மாமியார் உனக்கு துணையாக இருப்பாங்க. அப்படி இருக்கும். மாமியார் இருந்தால் உடனே நக்கலை கேட்பாங்க, மாமியார் இல்லாட்டி அப்படிமாங்க. இவங்களை பற்றி நமக்கு தான் தெரியும். கமாண்ட் அடிக்கிறது ரொம்ப அழகாக கமாண்ட் அடிப்பாங்க. சரியா? 4ஆம் இடம் தாயாருடைய நிலை. சரி, இப்போ அவரே 3 கூடையவர். 3 கூடையவர் 4ல் போய் உட்காந்துருக்காரு. இவங்க அம்மா பேரில் ஒரு சொத்து இருக்குது, இல்லை அப்பா பேரில் சொத்து இருக்குது. இதை வந்து தம்பி கேட்குறேன், ஏன்னா நான் எடுத்துக்கிறேனே, விட்டு கொடுத்துரு. இல்லையா தம்பி, இல்லை நீ வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டானா அந்த சொத்தை அவனுக்குரியதை கொடுத்துட்டு வாங்கிடு. அவனுக்கு பணம் தேவை இருக்குது, வாங்கி நீ அதை இடித்து கட்டு. அப்போ ஒரு பழைய வீட்டை இடித்து கட்டலாம். வண்டி வச்சுருந்தா அடிக்கடி அந்த வண்டியில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வரும், அதை பார்த்துக்கணும். தனுசு இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இலக்கணத்தில் பக்கத்து வீட்டுகளை அனுசரித்து போகணும். நெய்பர்ஸ், இது ரொம்ப முக்கியம். சண்டை போடக்கூடாது. சண்டை இல்லை, அனுசரித்து போனால் போதும். எஸ், நட்பு இல்லாட்டாலும் சரி, ஏதாவது இருக்கலாம். சரியா? அப்போ லக்கணத்தை சனி பார்ப்பார். முந்தியெல்லாம் வேகமாக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் சொனங்குவாங்க, சோம்பேறி வரும், பார்த்துக்கலாம் அப்படின்னு வரும். அதெல்லாம் இல்லை, ஏன்னா இவங்களை இயக்க வைக்கிறது குரு தான். அப்போ குரு பார்வை இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கெடுதல் இப்போ வந்து இப்போ அர்த்தாசிரம சனி தான் தனுசுக்கு சொல்லுவாங்க ராசிக்கு. அப்போ அர்த்தாசிரம சனி சந்திரனே பார்ப்பாரா? சந்திரன் யார்? 8 கூடையவரா? லக்கணத்து அந்த ராசிக்கு 8 கூடையவர். 4ல் உட்காந்து சனி பார்க்குறார். இப்போ இவன் தான் என்ன செய்யணும்னா, ஒரு குளத்துலையோ கடல்லையோ கிணத்துலையோ குளிக்க மட்டும் போயிடக்கூடாது. கவனம்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு இது, அதுலேயும் தனுசு லக்கணத்தில் பிறந்த இளைஞர்கள் சின்ன பிள்ளைகள்லாம் கிணத்து பக்கம் விட்டுறக்கூடாது. இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்த சிறு குழந்தைகளுடைய வீட்டு பக்கத்தில் பாருங்கள் செப்டி டேங்க் பிரச்சனை இருக்கும். செப்டி டேங்கு, இந்த வார்கள் பிரச்சனை இருக்கும். இதில் பிள்ளை எதுவும் போய் விளையாடுறேன் செய்கிறேன்னு விழுந்துடக்கூடாது. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி சாதாரணமாக வரக்கூடிய இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், சளித்தொல்லை, இது வரத்தான் செய்யும். இது இவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, கொஞ்சம் கூட இருமல் வரும், அவ்வளோதான். மற்றபடி அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. வைராக்கியத்தோடு பாடுபடுறவங்களுக்கு சனி என்றைக்கும் துணையாக தான் இருப்பார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இவங்களுக்கு பெருசாக கெடுதல் பண்ணிடுச்சு அப்படிலாம் இல்லை. ஓட்டுக்குச்சல் இருந்தாலும் சரி, அதை ஒரு நல்ல பங்களாவை மாற்றக்கூடிய சக்தி உண்டு. இது வரைக்கும் இடமே இல்லைன்னா சரி, எங்கிட்டாவது குருவி சேர்த்தது மாதிரி ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. அதனால இவங்களுக்கான கோவில் வழிபாடு என்ன? நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணும்னா முருகன் வழிபாடை கையில் எடுத்துக்கணும். அதை விட தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன், தனஸ்தானாதிபதி சனி. இது எல்லாத்துக்குமே பிரிக்கணும், அது இன்னொரு இதில் சொல்லிக்கிடுவோம். ஏன்னா இப்போ தனுசு லக்கணத்துக்கு 2 கூடையவர் சனி, 9 கூடையவர் சூரியன். இப்போ தனஸ்தானத்தில் பாக்கியாதிபதியுடைய நட்சத்திரம் உத்திராடம் இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு அவன் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் அந்த சிவனை வழிபட்டு வந்தாலே இவனுக்கு யோகம். இவன் எப்பயுமே திருவண்ணாமலைக்கும் பழனிக்கும் அடிக்கடி இஷ்ட தெய்வமாக வழிபட்டுக்கலாம், போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். இப்போ சனி லக்கணத்தை பார்க்குது. இப்போ இதுவே ஒரு ஆலயம் தான் தனுசுல. அப்போ இவன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோயில் இருக்குல்ல, அந்த வழிபாடு பண்ணுறது நல்லது. இவன் உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவாலயம், உள்ளூருக்குரிய கோயிலை அவன் தெருவில் இருக்கக்கூடிய கோயிலை வழிபட்டாலே போதுமானது. அதுவே அவனுக்கு நன்மைச்சு. 4ஆம் இடம் தான் வசிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல கூடிய கோயிலுக்கு, அந்த இடத்துக்கு செய்யக்கூடிய திருப்பணிக்கு அதில் போய் இவன் கைங்கரியம் பண்ணுறான்னா ரொம்ப நல்லது. எந்த கிழமைகளில் போகலாமே? அது செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை 3 நாளும் இவனுக்கு ரொம்ப விசேஷமாக சிவாலயங்களுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை முருகனை பிடிக்கிறவங்க கூட மேலே வந்துடுவான். நிச்சயமா. இதில் இந்த தனுசில் பிறந்தவன் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அப்படியே முருகன் வழிபாடு அப்படியே தூக்கிட்டு வந்தான். இவங்க கவனமா இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கு. இவங்களுக்கு வந்து ஆமா, இப்போ இந்த சனி பெயர்ச்சினால இவங்க கவனமா இருக்கிறது என்னன்னா, பாக்கியாதிபதி சூரியன் போய் புரட்டாசி மாதம் 10ல் உட்காந்துருப்பார். இப்போ சனி சூரியனை பார்ப்பார். அந்த நேரத்தில் இவன் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதுசாக ஒரு அதிகாரி வரலாம்,
இல்லை புதுசாக ஒரு சுப்பீரியர் வந்து உட்காரலாம். அந்த நேரத்தில் இவனுடைய கோட்பாடு கொஞ்சம் மாறுபடும். இதை மட்டும் கவனமாக இருந்தால் போதும். வேறு எதுலேயும் பெரிய கவனம் செலுத்த வேண்டாம். 12 கூடைய செவ்வாய் அதே அந்த இடத்துல தான் வந்து உட்காருவார். புதுசாக ஏதாவது வருமானம் வேணும்னு சொல்லி புது தொழில் ஆரம்பிச்சிடக்கூடாது. அதே செவ்வாய் லக்கணத்துக்கு வரும். 5 கூடைய செவ்வாய் லக்கணத்தில் அவர் தான் 12 கூடையவர். செவ்வாய் அங்கேருந்து பார்ப்பார். இப்போ இவன் என்ன செய்வான், இந்த செவ்வாய் 5 கூடையவரா, அப்போ இவன் போய் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஏதாவது பணத்தை போட்டக்கூடாது. கவனமா இருக்கணும். ஷேர் மார்க்கெட் இவனுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனால் நல்ல உழைப்பாளிகள், இவனுக்குரிய நிகர வருமானத்தை இறைவன் எப்போதும் குறைக்க மாட்டான். என்ன, சனி தான் தனஸ்தானது, இவனுக்கு பொருளாதார தனஸ்தானாதிபதியே செவ்வாய் தான். அப்போ ரெட்டப்பட ராசிக்குள்ள வந்தோடனே இவனுக்கு ஆசை வரும், இந்த ட்ராக்கோட பக்கத்தில் ஒரு ட்ராக் வச்சுக்கிடுவோமா அப்படின்னு போவான். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரா, அப்போ அதுக்கு மாங்குன்னு கஷ்டப்படணும். தேவையா? இருக்கிறத வச்சு சிறப்பாக வச்சுக்கிறது என்னுடைய. ரொம்ப நல்லது. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.